வேதாகமத்தில் நரகம் என்பது தேவனை நிராகரிப்பவர்களுக்கான இறுதியான நியாய தீர்ப்பின் இடமாக சொல்லப்படுகிறது. சில வசனங்கள் அது அக்கினி கடல், அணையாத நெருப்பு போன்ற உருவங்களால் விவரிக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, உதாரணமாக மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கும் அவன் தூதர்க்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்திய அக்கினிக்குள் போங்கள் என்று இயேசு கூறுகிறார். அதே போல மார்க் 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அணையாத அக்கினி என்று குறிப்பிடப்படுகிறது. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் அக்கினி கடல் என்பது 2ஆம் மரணம் என்று கூறுகிறது. அப்படியானால் எரிமலைதான் நரகமா என்று நாம் சிந்தித்து பார்த்தால் அப்படியாகாது. வேதாகமம் எங்கும் எரிமலை நரகமாக அடையாளப்படுத்தவில்லை. ஏனென்றால் எரிமலை என்பது தேவன் படைத்த ஒரு படைப்பின் இயற்கை நிகழ்வாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பூமியின் உட்பகுதியில் உள்ள உருகிய பாறைகள் வெளிப்படுத்துவதால் அது உருகி வருகிறது. ஆனால் வேதாகமத்தில் நெருப்பு என்பது தேவனின் பரிசுத்தத்தையும் நியாய தீர்ப்பையும் வல்லமையையும் குறிக்கிற ஒன்றாயிருக்கிறது. ஒரு உருவமாக பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதனால் சிலர் எரிமலையை பார்த்து நரகத்தின் அக்கினியை நினைத்திருக்கலாம். ஆனால் அது வேதத்தின்படி நேரடியான போதனை அல்ல. இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நரகத்தை பற்றிய வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதாவது மனிதனை மனம் திரும்பி தேவனிடம் வர அழைப்பதற்கும் இயேசு கிறிஸ்து மனிதகுலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கும் சிலுவையில் தம்மை அர்ப்பணித்தார். அவரை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் என்ற நம்பிக்கை வேதம் அளிக்கிறது. பிரியமானவர்களே, இறுதியாக எரிமலை என்பது இயற்கையின் ஒரு அற்புதம். நரகம் என்பது வேதாகமத்தில் குறிப்பிடப்படும் இறுதியான நியாய தீர்ப்பின் உண்மை. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், எரிமலை என்பது ஆண்டவருடைய படைப்பின் இயற்கையில் ஒரு அற்புதம். நரகம் என்பது வேதாகமத்தில் குறிப்பிடப்படும் இறுதியான நியாய தீர்ப்பின் இடமாயிருக்கிறது. மார்க் 9:43 அணையாத அக்கினி என்று குறிப்பிடப்படுகிறது நரகத்தை. அதை போல மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்திய அக்கினி என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை போல வெளிப்படுத்தின விசேஷ 20ஆம் அதிகாரம் 14-15 அக்கினி கடல் என்பது இதற்கு மறுபெயர்